தல நீரிகணி அப்பம் உடவள் போரி தப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீர்கள் முற்படை எழுதிய முதலோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை மமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே நினைச்சு ஒண்ணு மறந்துட்டீங்க. போடியர்கோன் போடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்விதப்பில் அடைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஓலிபடி திருவாதவரர் திருத்தால் போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் ஜெயந்திபுர அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை கார் உடல் சோர தக்க ஒரு இமைப்பொழுதில் கூற கட்டார இட்டு ஒரு இமைப்பொழுதில் கொன்றவனே என்று இங்கு அற்புதமாக கந்தர் அலங்காரத்தில் கூறுகின்றார் அன்னைநாத பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே இந்த ஐம்புலன்கள் என்னை உன்னை அறிய விடமாட்டேக்கின்றதே, இந்த ஐம்புலன்கள் என்னை உன்னை நினைக்க விடமாட்டேக்கின்றதே, இந்த ஐம்புலன்கள் மலையிட்டு உன்னை வழிபாடு செய்ய விடமாட்டேக்கின்றதே என்று இந்த பாடலில் முதல் எடுத்ததுமே சொல்றாரு. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார். ஓர ஒட்டார் அப்படின்னா இறைவனை பற்றிய அந்த ஆராய்ச்சி அறிவது, இதெல்லாம் ஒரு நூலை எடுத்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னா அதை படிக்க விடாம தடுப்பது எதுன்னா இந்த ஐம்புலன்கள் தான், மெய்வாய் கண்மூக்கு செவி. இப்ப நம்ம இன்னைக்கு டிவி பார்க்க கூடாது, சாமி உட்காந்து படிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடும்னா டக்குனே மாறிடும். நம்ம என்னங்க ஒரு செகண்ட்ல மாறிடும். எந்த நேரத்துல எது நடக்குன்னு சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு யாரையும் பார்க்க கூடாது, சிவபெருமானை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உட்காந்து நினைக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, சிந்தனை வேற பக்கம் போயிடும். உடனே நினைக்க நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் எங்கெங்கயோ சிந்தனை போய்கிட்டே இருக்கும். நினைக்கவும் இது என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் தான் காரணம். ஐவர் செய்வது என் யான் அப்படின்னாரு. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார். பெருமானே சரி அதுதான் பரவாயில்ல, உன்னை நினைக்க விட மாட்டேங்குது, உன்னை அறியவும் விட மாட்டேங்குது, சரி உன்னை மலரிட்டு வழிபாடு செய்யலாம்னு நினைச்சாலும் கூட இந்த ஐம்புலன்கள் என்ன செய்யுது, காலையில எந்திரிச்சது 4 மணிக்கு நான் எந்திரிச்சு பூ பறிச்சே ஆவேன் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் 6 மணிக்கு எந்திரிப்போம். எதுக்கே விடாது. எதுன்னா இந்த ஐம்புலன்கள் செய்யற வேலை. சுவை ஒளி ஒரு ஓசை நாட்டம் என்பது ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் என்பது மெய்வாய்க்கை கண் மூக்கு செவி, இந்த ரெண்டையுமே ஐவர் அப்படின்ட்டார். வாங்க, ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் நம்மை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம பல காலம் எதையோ பார்த்திருப்போம். அந்த பாவம் எல்லாம் நீங்குவதற்கு சிவபெருமானை கண்ணால கண்டு வழிபாடு செய்தால் அந்த வினை நீங்கும்.
சிவபெருமானை தவிர்த்து வேற எந்த இதை பார்த்தாலும் நமக்கு என்ன உண்டாகும்? வினை. அவரை தவிர்த்து வேற யாரையும் தவறான பார்த்தாலும், எத்தனையோ விதமான சிந்தனைகள் இருந்தாலும், ஒரு மற்ற உலக பொருள்களுக்கு நாம் அடிமையாகி இருந்தாலும், அந்த பாவம் நீங்குவதற்கு சிவபெருமானை கண்டால் நமக்கு அந்த பாவம் நீங்கும். அதே மாதிரி தீவினைகளை எத்தனையோ பிறவில நம்ம கேட்டிருப்போம். அந்த தீவினைகள்லாம் நீங்குவதற்கு இறைவனுடைய புகழை கேட்டால் அந்த வினை நீங்கும். எத்தனையோ வேற பழிச்சொல்லாம் சொல்லியிருப்போம், தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருப்போம், ஒன்ன வந்து ரெண்டா இழுத்து விட்டுருப்போம், என்ன அடுத்தவங்களை பத்தி புகார் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வாய்நாள் பேசக்கூடிய அத்தனையும் அந்த வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இறைவனை வாழ்த்தி வாழ்த்தி அவன் புகழை பாடி பாடி அந்த வினையை நாம் போக்க வேண்டும். காலையில எத்தனை பேரை எத்தி உதைச்சிருப்போமோ, இந்த உடம்புனால எத்தனை பேரை பாவச்செயல் செய்ய வச்சிருப்போமோ, அந்த வினையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் ஆக்கை ஆர்பயனன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கை ஆர்பயனன் என்று அப்ப சுவாமிகள் கூறுவதற்கினங்க இந்த உடம்பு கொடுத்ததின் பயன் அவனை மலரிட்டு அர்ச்சிப்பது. அதுதான் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் அப்படின்னாரு அருணாளர். திருமணை ஒன்று மலரிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ஐம்பொருள்களும் ஐம்பொறிகளும் என்னை விட மாட்டேங்கிறது சாமி, என்ன செய்வேன்? அதை முதல் பாட்டிலையும் சொல்றாரு, திருப்புகளையும் சொல்றாரு அருணாள பெருமான். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமும் இலன் உனது அருள்மாறா உலத்தில் இன்பம் உறைவிடம் அருகிலன் விருப்போடு உன் சிகரமும் வளம் வருகிலன் ஓப்புடன் உன் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போல கனைத்தெலும்பகட் அதுவிடர் மிசைவது கருத்த வெஞ்சின வரது நுழையினர் கதித்தடந்தறி கயிறோடு கதையோடு பொறுபோதே என்று அருணைநாத பெருமான் மிக அற்புதமாக சொல்றார். உன்னை தினம் தொழுதிலன், உன்னை தொழ வேண்டும், நான் தொழல, உன்னை தினம் தொழுதிலன். அது எப்படி சொன்னாரு? தினம் தொழுதிலன்னாரு. நான் வாரத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போறேன்க்கா, என்னக்கா பண்றது, வாரத்துக்கு ஒருக்கா போலான்னு நினைக்கிறேன்க்கா. உன்னை தினம் தொழு. போன மாசம் கூட ஒருக்கா கோயிலுக்கு போனேங்க்கா, அது புனை பக்கத்து வீட்டுக்காரி ஒரே கோயிலுங்கிறாக்கா அப்படின்னு சில பக்கத்து வீட்டுல உலை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன். சாமியுடைய புகழ 4 பேருக்கு எடுத்து உரைப்பது, அவருடைய இயல்பை எடுத்து கூறுவது. இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு உனது அடியினை உறப்பணிந்திலன். அது உறப்பணிந்திலன்னாரு. மலரிட்டு சும்மா சாதாரணமான வழிபாடு பண்ணக்கூடாதான், நல்ல உறக்க பணி செய்யணுமா. நல்ல அதுலயும் சொன்னாரு அப்போ சாமியில, கையே தேஞ்சிடணுமா. மலர் பறிச்சு 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 கையெல்லாம் 4 மலர், கையெல்லாம் 4 மலர் பறித்து முன் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயான் ஐயாரனா இருக்கே என்று சொன்னார். அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயா முகமெல்லாம் கண்ணீர் மல்க இந்த தொண்டர் முன் பணிந்து ஏத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் நகமெல்லாம் தேய கையால் 4 மலர் தொழுது தூவி. நகமெல்லாம் தேயணுமா, அந்த அளவுக்கு பூ பறிக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப எவ்வளவு மலர் பறிக்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாங்க போனோம், அங்க 10 மலர் தான் இருக்கு, என்ன பண்றது? அப்ப இன்னொரு இடத்துல 4 இடத்துல விசாரிக்கணும், இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் மலர் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நாள் நம்ம ஒதுக்கணும். போய் எங்கெங்கெல்லாம் சுத்தி சுத்தி எல்லா தெருவுலையும் போய் பார்க்கணும், பார்த்து மலர்கள் எல்லாம் பறிக்கணும். அது சுத்தமான இடத்துல இருக்காங்கிறதையும் பார்க்கணும், கொஞ்சம் அதையும் பார்க்கணும். பக்கத்துல சாக்கடை ஓடிக்கிடுதுன்னா அந்த இடத்துல பறிக்கக்கூடாது. சில விதிமுறைகள் எல்லாம். முன்னாடி நாங்கெல்லாம் அந்த ஆண்டர் வீட்டில் சுத்தி மலர் இருக்கும். இப்ப எங்க வீட்டுல மலர் வைக்காத போது ஆண்டர் வீட்டில் சுத்தி மலர் இருக்கும். காலையில ஒரு 5:30க்கு போய் பறிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது யாரோ பார்த்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தா 5:30க்கு போனா அங்க மலர் இல்லை. சரி 4 மணிக்கு போனோம். 4 மணிக்கு போய் கொஞ்ச நாள் பறிச்சுக்கிட்டு இருந்தா 4 மணிக்கு போய் அதையும் பறிச்சுக்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வெளியில இருந்தது மலர், அங்க போய் பறிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க வீட்டுல நல்லா சத்தம் போட்டாங்க. இங்க பாருங்க, நல்லா தெரியாது ஆமா அப்படின்ட்டாங்க. நல்லா தெரியாது ஆமா அப்படின்ட்டாங்க. அதோட சரி பறிக்க போகலான்னு நினைச்சா வேற பூ இல்ல. சரின்ட்டு இன்னொரு தடவை கூட வசம் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு வெளில இடத்துல அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 மணிக்கெல்லாம் போய் பூவை பறிச்சுட்டு இருந்தோம்னா அதை கணக்கு பண்ணி கரெக்டா லைட்டை போட்டு வெளியில வந்துட்டாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது. உங்களுக்கு எத்தனை பேருங்க சொல்றது, என்னங்க நீங்க அப்படின்னா. அதோட சரி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல மலர் வச்சு அதுக்கப்புறம் அதை வளர்த்து ஒரு வழியா சாமி திருவிழா கொண்டு வந்தாச்சு. மலர் பறிப்பதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 2வது திருக்கோயில போய் பணி செய்வது, திருக்கோயில போய் தொண்டு செய்வது,
திருக்கோயிலில் இருக்கக்கூடிய நந்தவன மலர்களை எல்லாம் பறித்து சாமிக்கு சாத்துவது, அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமானுக்காகவே வந்த மலர்கள், அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரத்துக்கு வரும்போது முதல்ல நந்தவனத்தை விழுந்து கும்பிட்டுட்டு தான் உள்ள கோயிலுக்குள்ளே போனாராம். இந்த அது ஞானசம்பந்த பெருமானை வரவேற்பதற்காக அந்த மலர்கள் எல்லாம், அந்த மொட்டா இருந்த மலர்கள் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து அப்படி மலர் விரிந்ததான், சிரித்ததான் இந்த மலர்கள் எல்லாம். எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பாலரா வாயர் எங்கள் தமிழாளர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த மலர்கள் எல்லாம் மலர்ந்தது என்று சேக்கிலார் சுவாமிகள் அங்க பெரிய புராணத்தை. இப்படி மலருக்கு அவ்வளவு சிறப்பு. மலரை பத்தி படிக்காத அடியார்களே கிடையாது. அதை இங்க அன்னிநாத பெருமான்னு சொல்றாரு. மலரிட்டு உணதால் சேர ஒட்டா, இது ஐம்பொருளும் என்ன செய்யுது, ஐம்பொறிகளும் சேர விடாம தடுக்கு. சேர ஒட்டா சென்று தேவர் உய்ய, இந்த தேவர்கள் எல்லாம் உய்யும்படி முருகப்பெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால், சோர நிட்டூரனை சூரனை, சோர நிட்டூரனை சூரனை, அப்படிப்பட்ட கொடியவன் யாருன்னா சூரபத்மன். காரி, அதை சொல்லும்போது சொல்றாரு, சோர நிட்டூரனை சூரனை கார் உடல் சோர, அந்த அவருடைய உடல் சரியுமாறு, ரத்தம் சிந்துமாறு சாமி என்ன பண்ணாராம், கூரை கட்டார இட்டு, கூரை கட்டார இட்டுன்னா வேலினை கொண்டு முருகப்பெருமான் என்ன செய்தாராம், அந்த கூரை கட்டாரை இட்டு ஒரு இமைப்பொழுதில் கொன்றவனே அப்படின்னு. கண்ணை மூடி முழிக்கிற நேரத்துல சூரன் என்ன பண்ணாராம், அவன் வேலினால் விட்டு அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கினான். அவன் மாமரமாக ஒளிந்து தலைகீழ மாமரமாக தானான், கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சு தலைகீழ மாமரமாக இருந்த அந்த சூரனை சாமி தன் வேலினால் எய்து அவனை 2 பகுதியாக பிரித்து ஒன்று என்ன செஞ்சாரு, சேவலும் ஒன்று மயிலுமாக. அப்ப 2 உயிராச்சு. இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு, ஆனா 2 உயிரா இருக்கே, சேவல் ஒண்ணு இருக்கு, மயில் ஒண்ணு இருக்கு. எப்படி வரும்? இப்போ ஒரு உயிரை வதம் செய்தா ஒரு உயிர் தான் வரணும், ஆனா 2 உயிர் வந்தது எப்படி அப்படின்னா, ஓர் உடலில் இருவர் இருந்தார். அவங்க முற்பிறவிலே முருகப்பெருமான என்ன பண்ணாங்க, தவம் செய்து அவர்கள் கேட்டார்கள், பெருமானே நாங்கள் ஓர் உடலில் இருவரும் இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்ட, அந்த இருவரும் சூரனும் பத்மனும் அந்த ஓர் உடலில் இருந்து ஆட்சி புரிந்தார்கள் இலங்கை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சூரபத்மன். அவனை என்ன பண்ணாராம், வேலினால் எய்து அவனை சோர கூரை கட்டார இட்டு ஒரு இமைப்பொழுதில் கொண்டவனே என்று மிக அற்புதமாக இந்த பாட்டுல யார் சொல்றா, நமது அருணிநாத பெருமான் சொல்றார். எதுல சொல்றாரு, என்ன பண்ணி யோசிக்க வேண்டியிருக்கான், கந்தர் அலங்காரத்தை சொல்ற. எழுத்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டது என்னன்னாருல ஏற்கனவே. வாங்க சார், எனக்கு சொல்லிட்டீங்கல்ல. சரி சரி வியாபாரம் பண்ண சொல்லிட்டீங்களா? சரி 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 சொல்லிட்டீங்க. சரிங்க சார், சொல்லிட்டான். சரி, நாளைக்கு எல்லாரும் தேவார மடத்துக்கு வந்துருங்க, சொற்பொழிவு இருக்கு நாளைக்கு சாயங்காலம். அந்த 5:30 ஆரம்பிச்சிருக்காங்க, 5 to 7க்குள்ள. சடையா எனுமால் சரண்ய எனுமால், இங்க கிரிவலம் உண்டு, இங்கேயும் முடிச்சுட்டு அங்க ஒரு நாள் வாங்க. இது அது எப்படி சொல்றன்னு தெரியல, நீ அவங்க தோல் பார்த்து வாங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க முடிச்சுட்டு கூட அங்க வாங்க, அவ்வளோ விருப்பம் என்ன சொல்லுவாங்க. சரி, எல்லாம் வந்துடுவாங்க, நீங்க கவலைப்படாங்க, அங்க வந்துடுவாங்க எல்லாரும். அங்க வந்துட்டு அங்க 7 மணிக்கு முடிச்சிடும், இங்க வந்து 7:30 மணிக்கு தான் நம்ம இங்க வழிபாடு, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்துடும். சரி, இப்ப இந்த பாடல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானே இந்த ஐம்பொறிகளும் உன்னை வழிபட முடியாமல் தடுக்கின்றது. இப்ப முருகப்பெருமான்ட்ட ஃபுல் சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆகி இந்த ஐம்புலன்ல இருந்து என்னை நீக்கி உன்னை வழிபாடு செய்யுமாறு என்னை வைக்கவும், எப்படி சூரனை வதைத்தாயோ அதே போல் என்னுடைய தீய குணங்களை எல்லாம் விடுத்து நன்மை புரியுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடல்ல கேட்க. புரிஞ்சிருச்சா? அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பாடல்.
இன்னைக்கு காலையில கூட அந்த அனுபூதி பேசணும். ரொம்ப அற்புதமாக ஒரு மணி நேரம் மட்டும். இன்னைக்கு தைப்பூசம் பெருமாள்பட்டி முருகன் கோயில்ல வருஷ வருஷம் அப்படின்னு எப்பயுமே போய் தனியா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அங்க குழாய் மாட்டியிருப்பாங்க. இந்த அவர் பிச்சை பிடி சொல்ல வந்துட்டாரு. கரெக்டா இடம் கண்டுபிடிச்சு அது அவர் கம்மாக்குள்ள இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. வந்து சிவா நீங்க பேச 8 மணிக்கு சொன்னீங்க, நான் 8 மணிக்கு கரெக்டா இங்க இருக்கேன் அப்படின்னாரு. நான் 8:10 தான் போனேன். அதுக்கப்புறம் 8:20 ஆரம்பிச்சோம், 9 முடிச்சிட்டோம். அவர் கரெக்டா கேட்டாரு, கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. பெருமாள்பட்டி முருகன் கோயில். இன்னைக்கு அந்த அனுபூதி. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஒருத்தவங்க சூழ்நிலை நான் அடி நினைச்சேன், இன்னைக்கு நம்ம தனியா தான் பேசணும் போலுக்க. முருகபுரம் தான் உட்காந்து கேட்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல. அப்படி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அத்தியாயம் ஜெயந்திபுர அத்தியாயம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கந்த மாதன பிறங்களின் கவின்களும் கனித்தேன் சிந்து தென் பொருணை திருநதி ஒரு சிறப்பு முந்து மாதவ ஜெயந்தியம் பதிவள முழுது வெந்தை கேள அவர்கள் இறைஞ்சும் நின்று இசைந்தார் என்று இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமரர்கள் எல்லாம் சென்று திருச்செந்தூரனுடைய அந்த கந்த மாதன மலையினுடைய மாண்புகளையும், அங்க கந்த மாதன மலைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அங்க இருந்தது, ஆனா இப்ப இல்ல. இங்க மலை இருக்கா திருச்செந்தூர்ல பாத்துருக்கீங்களா? ஆனா கந்த மாதன மலை இருக்கு, அதனுடைய மாண்பு சொல்ல சொல்றாங்க. அங்கே கனிகளையும் தேன்கூடுகளையும் வாரி வாரி கரையில் ஒதுக்குகின்ற தென்னாட்டில் உள்ள தாமிரபரணி நதியினுடைய சிறப்புகள். பொருணை நதினா என்னது? தென் பொருணை நதினா நம்ம இது தாமிரபரணி. அந்த தாமிரபரணியில சொல்லுவாரு, அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த இதை சிறப்பை சொல்லும் போது அது என்ன செய்யுமா, அந்த எல்லாத்தையும் அந்த இருக்கின்ற அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டுமா. அது எதை குறிக்கும் அப்படின்னாரு, அடியவரோடு கூடியதை கூட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த தாமிரபரணி ஆறு. இப்ப இதுலயும் அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், பாப்போம். அப்படி தாமிரபரணி நதியினுடைய சிறப்பு ஏன்னா இந்த சைடு தென்னாட்டுல நமக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்துல தாமிரபரணி ஆறு தான் ஓடுது. கடல்ல விட்டாச்சுன்னா அடுத்து நமக்கு தாமிரபரணி ஆறு தான் ஓடுது. அதனுடைய சிறப்பை சொல்றாரு. தாமிரபரணி நதியினுடைய சிறப்புகளையும் உட்பட்ட தனிப்பெரும் தவப்பயனை தருகின்ற திரு செந்திலம்பதியின் மகிமைகளையும் எடுத்து உரைக்க வேண்டும் என்று அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். அது இந்த பாட்டில் சொல்றாரு, முந்து மாதவ ஜெயந்திபுரம் பதிவள முழுதும் எந்தை அமரர்கள் இறைஞ்சி நின்று இசைத்தார்கள். அமரர்கள்னா தேவர்கள். தேவர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு இந்த இமைக்கவே இமைக்காது, இப்படி முழிச்ச மாதிரியே தான் இருப்பாங்க. என்ன சார்? தேவர்கள் அமரர்களுக்குலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து இமைக்கவே இமைக்காது, இப்படிதான் இருக்கும். நம்ம இப்ப இசைக்கிறோம்ல, கண்ணை இப்படி மூடுறோம்ல, அவங்க வந்து மூட மாட்டாங்க, அவங்களுக்கு இப்படி இப்படியே தான் இருக்கும். அப்படிதான் இந்த நலன் தமயந்தி. ஆமா, தமயந்திட்ட மாலையை கொடுத்துருவாங்க. பார்த்தா நலன் மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க. நான் அந்த தமயந்தி மேல ஆசைப்பட்டு அத்தனை தேவர்களும் வரிசையில் நிற்பாங்க. சரி, வரிசையில அவங்க உருவத்துல இருக்கலாம்ல, எல்லாரும் நலன் மாதிரியே நிற்பாங்க வரிசையா. இந்த அம்மா பார்த்துச்சு, தமயந்தி நம்ம யாருக்கு போய் போட போறோமோ தெரியலையே அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தது. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் விவரமான ஆளு. யாரு? தமயந்தி. தேவர்களுக்கு வந்து இமைக்காது. தேவர்களுக்கு இமைக்காதா? எல்லாம் வரிசையா இருந்தாங்களா, இவன் மட்டும் தான் இப்படி முசுக்கு முசுக்குன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தான். யாரு? நலன் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தானா, நேர விறுவிறுன்னு போய் அந்த அம்மா நலனுக்கு போய் மாலையை போட்டுருச்சு. மற்றதெல்லாம் இப்படி இருந்தாங்க. அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு சனி பகவான். அவர் ரொம்ப, அதனால அவருக்கு ஹேண்டிகேப்ட்னு. ஆமா, நலனை ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லி ரொம்ப பாடா படுத்தி அதுக்கப்புறம் கடைசி சிவபெருமான்ட்ட தஞ்சை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுவாரு. அது வரைக்கும் அந்த நீங்க திருநள்ளாருக்கு போயிட்டீங்கன்னா வெளியில தான் இருப்பாரு. திருநள்ளாறுல உள்ள போயிருக்க மாட்டாரு. ஏன்னா நலன் உள்ள போயிருக்காருல, வெளியில இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி வெளியில நின்னவர் தான். அப்படி அங்கனக்குள்ள கோயில் கட்டிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள அவர் போயிட்டு இவர் என்ன செய்ய மாட்டாரா, இங்கிட்டு கூடி வர மாட்டார், அவர் பின்னாடி கூடி போய் வச்சிருவாராம் சாமி. எங்க நலமகராஜா அதை செய்த புண்ணிய பயன் காரணமாக, தீவினை பயன் காரணமாக ரொம்ப தீவினை அனுபவிப்பான். அதுக்கப்புறம் அவன் செய்த புண்ணிய பலன் காரணமாக பின்னாடி வந்துடும். சரி, எல்லாம் இறைவனுடைய கருணையில தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சாமிகிட்ட உண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வினைகள் வந்து ஒட்டாது. காந்தலும் உறவும் கடம்பும்
சார்ந்த முங்கைய வள்ளியும் அள்ளியும் தழுவி வாய்ந்த பன்மணி குவைகளும் தாங்கிய மரபால் சேர்ந்து ஒத்தது முத்தமிழ் சந்தன சிலம்பு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கந்த மாதன மலையில இப்ப மலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப திருச்செந்தூர்ல நீங்க மலை பார்த்திருக்கீங்களா? அங்க என்ன மலை இருக்கு? கந்தன் மாதன மலைன்னு. அந்த மலையில என்னென்ன இருக்குமா? காந்த மலர், கார்த்திகையில் வளர்க்கக்கூடிய காந்த மலர்கள்லாம் அங்க இருக்குமா அந்த மலைகள்ல. வேற என்ன இருக்கும்? குறா மலர் இருக்கும் அப்படின்னாரு. வேற என்ன இருக்கும் அப்படின்னாரு. இதெல்லாம் கடப்பு மலர்கள் எல்லாம், சந்த மரங்களை எல்லாம் அந்த தன்னிடத்தே கொண்டுள்ளதா அந்த மலை எது? அந்த கந்த மாதனம். இந்த கடப்பு மலர் பாத்தீங்கன்னா சாமிக்கு ரொம்ப உகந்தது. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? கடப்பு மலை. கடப்பு மலை தான் சாமிக்கு ரொம்ப உகந்தது. மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு, கடம்பவனே பேர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மதுரைக்கு இன்னொரு பேர் கடம்பவனம். அது காடுதான் அப்படி திருந்தி நாடா இருக்கு. ஒரு வணிகர் என்ன பண்ணா, வெளியூருக்கு போய் வியாபாரம் விற்று மறுபடியும் ஊர் திரும்பி கொண்டிருக்கும் போது ஒரு காட்டுல திடீர்னு இந்த கடம்பவன காட்டுல அப்படியே இரவு தங்கிட்டான். அப்படி தங்கி இருக்கும் போது மேல இருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே விமானத்துல சிவலிங்கத்தை அப்படியே மேல கொண்டு வந்தாங்க. மேல இருந்து கொண்டு ஒரு இடத்துல வச்சு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க சொக்கலிங்க பெருமான. புரியுதா? சொக்கலிங்க பெருமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் இரவு அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, அந்த வணிகனுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருக்கு. அப்படி தரிசனம் செய்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு அந்த தேவர்கள் எல்லாம் மறைந்தார்கள். அந்த விமானமும் சிவலிங்கம் மட்டும் இருக்கு, அந்த தேவர்கள் இல்ல. பார்த்தது இந்த விஷயத்த போய் குலசேகர பாண்டிய மன்னனிடம் போய் சென்று சொன்னான். குலசேகர பாண்டியன் அன்று இரவு உறங்கும் போது சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றி, நீ கடம்பவன காட்டை திருத்தி நீ கோயில் கட்டுவாயாக என்று அவருடைய கனவில் போய் சொன்னார். உடனே காட்டை திருத்தி நாடாக மாற்றினான். நாடாக மாற்றி அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டுறான். அந்த நகருக்கு என்னன்னாரு, சிவபெருமான் அதுல அமிர்தத்தை சிந்தினாராம். மதுரத்தை பொழிந்த காரணத்தினால் அது மதுராபுரி என்று ஆகியது. அதுக்கப்புறம் தான் மதுரைன்னு பேரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் கடம்பவனம் தான் பேரு, மதுரா நகர். ஆலவாயின்னு எப்போ ஆச்சு அப்படின்னா, அந்த பாம்பினுடைய வாயையும் வாழையும் சாமி அப்படி வளைச்சு காமிச்சாராம். வாழ்வாய், திருவாழ்வாய், அதை திரு ஆலவாய் அப்படின்னு மாறி மதுரத்தை எடுத்து பொழிந்ததுன்னா அது மதுராபுரி என்று ஆகியது. அப்ப கடம்பவனம்னா அப்ப அங்க கடப்பு மலர் எப்படி கிடைக்கும் நீங்களே பாத்துக்கணும். மதுரையில நீங்க போனா கடப்பு மலர் பாத்துருக்கீங்களா? இப்படி உருண்டே இருக்கும், நீங்க பாத்துருக்கீங்களா? அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர். இந்த கடப்பு மலர் எல்லாம் தன்னிடத்தே கொண்டுள்ள மலை இந்த கந்த மாதன மலை. ரெண்டாவது, அங்கே அள்ளி மலர்களையும் கொடிகளையும் தழுவிக்கொண்டு ரத்தன கூட்டங்களையும் தன்னிடம் கொண்டுள்ள தன்மையினால் இது முருகப்பெருமானையே ஒத்துள்ளது இந்த மலை அப்படின்னு சொல்றாரு. நீ உள்ள மலைதான் வரும், நீங்க கவலைப்பட வேண்டாம் எந்த மலையோ. ஆனா அதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. மலைகள்ல இத்தனை எல்லாம் இருக்குமா? நீங்க மலைகள்ல நீங்க ஏற ஏற பாருங்க, ஒவ்வொன்றா இருக்கும். வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க சதுரகிரிக்கு போகும்போது மலையில தானே ஏறுறீங்க, எத்தனை செடி கொடிகள் எல்லாம் பாக்குறீங்க. முதல்ல சதுரகிரிக்கு போகும்போது ஏறும்போது கொஞ்சம் தூரம் நடப்பேன், ஒரு அரை மணி நேரம் நடக்கும் போது கோயில் வந்துருச்சாங்க, இந்த வருது இப்படி திரும்பினது பக்கத்துல தாங்க இருக்கு அப்படிம்பாங்க. அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்போம், வந்துருச்சாங்க கோயில் எங்களுக்குள்ள இருக்கு, இந்த இப்படி நேர போய் இப்படி திரும்பினது உங்க கோயில் வந்துடும் அப்படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நடப்போம். நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எப்பங்க வரும் கோயில் அப்படின்பா. அதுதான் இந்த நேர போய் இப்படி மேல போய் இப்படி இறங்கணும் வந்துடும் அப்படின்றாங்க. இப்படியே கூட்டு போய் நான் அடின்னு முதல்ல நினைப்பேன், இனிமே இந்த பக்கமே வரவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா சாமி அதுக்கப்புறம் தான் மாசம் மாசம் கூட்டு போயிட்டாரு. யாரு போக மாட்டேன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு சாமி மாசம் மாசம் கூட்டு போச்சாரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா போனேன். இப்ப இந்த ஒரு வருஷமா போகல, இனிமேதான் போகணும். வருஷத்துக்கு ஒருக்காவது சதுரகிரிக்கு என்ன செஞ்சிடணும், தெரிஞ்சப்பறம் நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோம், வீட்டுல எல்லாருமே போயிட்டு வந்தோம். எங்க பாப்பாவும் அழகா 2 தடவை வந்துட்டான். அவ போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது பரிச்சை ரிசல்ட் வந்துச்சு, அதான் பெரிய விஷயம். சரி, இப்படி மலைகள்ல எல்லாமே தன்னிடத்தையே கொண்டுள்ளது மலை.
அதுல கடப்பு மலர்கள் போன்ற மலர்கள் எல்லாம் அல்லி மலர் அல்லிக்கமலத்து அயனுமாடும் அல்லாதவரும் அமரர்கோணும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து என்று யார் சொல்றார்? மாணிக்கவாசகர். எந்த பாட்டுல? உணர்ச்சி பத்துல சொல்றாரு. அல்லிக்கமலத்து அயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர்கோணும் சொல்லி பரவும் நாமத்தானே எல்லோரும் சொல்லும்படி இருக்கக்கூடிய நாமம் சிவபெருமானுடைய நாம். சொல்லும் பொருளும் இறந்த சுடரை, அவன் சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவனுங்க. நம்ம சொல்லுக்கெல்லாம் இறந்த சுடரை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கடந்தவர். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இந்த நாதத்தெல்லாம் கடந்தவர். அதனால சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை எப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர். சாமி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க. நம்மளால இப்ப எந்த கவிஞராலும் இப்படி எல்லாம் வர்ணிக்க முடியாது சாமியை. மாணிக்கவாசகரும் அப்படி சொல்லியிருக்காரு. நெல்லிக்கனியை தேனை பாலை அமுதின் சுவையை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை குழந்தை. வாங்க. பல பாடல்கள்ல நம்ம அருளாளர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணிக்கிற அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்படி அல்லிக்கமலத்து அயனுமாடும் அல்லாதவரும் அமரர்கோணும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை அந்த அமுதின் சுவை போன்றவனே நெல்லிக்கனி போன்று இருப்பவனே இப்படி எல்லா விதமாகவும் இறைவனை என்ன செய்யறாங்க? போற்றி பாடுகின்றார்கள் நமது அறிஞர்கள். இப்ப நம்ம சொந்தமா எடுத்து வாசிக்கலாம் முடியாது. அப்ப அருளாளர்கள் சொன்ன பாடலையாவது நம்ம என்ன செய்யணும்? அதுவும் திருத்தமா பாடணும். அதான் சொன்னாரு, அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டது என்னன்னு. அந்த பாடலை பாடும்போதாவது என்ன செய்யணும்? பிழை இல்லாமையாவது பாடணும். சில பேர் பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம திருவிழா பாடிட்டு இருக்கும்போது இங்க ஒண்ணு எழுதியிருக்கோம், அவங்க ஒரு மாதிரி பாடுவாங்க. அந்த மாதிரி பாடாம குடும்ப அளவுக்கு நாம அத உச்சரிப்பு கரெக்டா பாடுமாறு நாம் செய்வோம். ஏன்னா தமிழ்ல ஒரு வார்த்தை மாறினாலும் என்ன ஆயிரும்? தவறான பிழையை கொடுத்து. வேல் அப்படிங்கிறத அந்த ஒத்த சுருக்கம் போட்டு என்ன ஆயிரும்? வெல் அப்படின்னு ஆகி போயிடும். அப்படி ஒரு எழுத்து மாறினாலும் என்ன எல்லாமே மாறிடும். அப்படி அள்ளி மலர்களையும் கொடிகளையும் தழுவிக்கொண்டு அங்கு பண் மணிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு ரத்தன கூட்டங்களையும் தன்னிடம் கொண்டுள்ள தன்மையார் இது முருகனையே ஒத்தது இந்த கந்த மாதன மலையானது. அப்படி இருக்கும் முருகப்பெருமானை ஒத்து இருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. ரெண்டாவது சேந்தன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாமி எப்படி பாரு செக்கச்சவேன்னு இருப்பாரா? அங்க உள்ள மலர்கள் முத கொண்டு செக்கச்சவேன்னு இருக்கு. அள்ளி மலர் எப்படி இருக்குன்னா செக்கச்சவேன்னு இருக்கும். தாமரை மலருக்கு சிவப்பா இருக்கும். கடம்ப மலர் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலரும் சேர்ந்து இருக்கும். இப்படி எல்லாமே ஒத்து வச்சு பார்க்கும்போது முருகப்பெருமானையே ஒத்திருக்கின்றது இந்த கந்த மாதன மலை அப்படிங்கிறார். முருகப்பெருமான் எப்படி செக்கச்சவேன்னு இருப்பாரோ, முருகப்பெருமான் சிவப்பா கருப்பா? அது சிலையில பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பாவே தெரியுதுங்க. எப்படி தெரியுது? இப்ப சிலையில பார்க்க எப்படி தெரியுது? சிலை வந்து எங்களுக்கு நாங்க கன்ஃபார்மா சொல்றோம் சிலை. ஆனா நீ எப்படி பார்க்கணும்னா சிவப்பை பார்க்கணும். சாமியை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? செம்பொருளாக பார்க்க வேண்டும். எந்த சிலையுமே அதனுடைய வடி சிவப்பா தான் பார்க்கணும். ஏன்னா சாமி செம்பொருள் என்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் நாம செம்பொருளாகவே பார்க்க வேண்டும். பிறப்பு என்னும் பேதவி நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறவி நீங்கணுமா? அதுக்கு என்ன செய்யணும்னாரு? என்ன செய்யணும்? செம்பொருளாகி சிவபெருமானை சார வேண்டும் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. அப்படி செந்நிற மேனி செவ்வன் பெருமான் இந்த தன்மையில் மலை இருந்த காரணத்தினால் இந்த கந்த மாதன மலை முருகப்பெருமானை ஒத்திருக்கின்றது என்று சொல்லி குறவும் கொன்றையும் கோவில தனியும் கூடையிற்ற அறவும் திங்களும் கங்கையும் தரித்து வானிலம் பரவும் தன்மையும் பெற்று உலகத்து உயிர் பறிப்பின் விரிவும் சங்கரன் ஒத்தது சந்தன வெறுப்பு. இந்த இதுல வந்து சந்தன மலைகள் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இது சந்தன வெறுப்பு சந்தன மலை என்றும் பேரு. இந்த கந்த மாதன மலைக்கு சந்தன மலை என்றும் ஒரு பேர் இருக்கு. இங்க என்னெல்லாம் இருக்கான்? முதல்ல ஏற்கனவே இந்த கடப்ப மலர் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப இருக்கிறாரு கொன்றை மலர்கள்லாம் இருக்காங்க. கொன்றை மாலையும்
கோவிலம், கோவிலம்னா என்னது? நீங்க எங்கேயோ சொல்ற கோவிலம் அப்படின்னா என்னது? வில்வம், வில்வம். கோவிலம்னா வில்வம்னு அர்த்தம். ஊமத்தம் கிடையாது. கோவிலம்னா வில்வம்னு அர்த்தம். தேவாரத்துல கோவிலம் தான் வரும், வில்வம் வராது. புராணங்கள்ல தான் உங்களுக்கு என்ன வரும்னா வில்வம்னு வரும். இப்ப இதுல திருவிளையாடல் புராணத்தை பார்த்தீங்கன்னா வில்வம்னு வரும். நீங்க தேவார பாடல் எடுத்துட்டீங்கன்னா கோவிலம் தான் வரும். அத மங்கை கருப்பையார் பாட்டுல இவர் சொல்றாரு, யாரு நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மனம் கமல் கொன்றை வாழராமதியும் வன்னிவன் பூவில மாலை அணங்கு விட்டிருந்த சடைமுடி அண்ணல் ஆளவையாவதும் இதுவே. பாருங்களா, கோயில மொத்தம்னா இதுதான் அர்த்தம். கோயிலன்னா வில்வமும் மத்த மலர்களையும் சாத்தி இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு அர்த்தம். கோவிலம்னா வில்வம், மத்த ஊமத்தம் தான் மத்தம். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் அப்படின்னா ஊமத்தம் போகும். இதெல்லாம் சிறப்பு மலர்கள்னு பேரு. அட்டபுஷ்பத்துல ஊமத்தம் வரும். கொன்றை மலர்கள் உண்டு, தாமரை மலர்கள் உண்டு, அல்லி உண்டு, அரளி உண்டு, பாதி உண்டு, மல்லிகை உண்டு. நீங்க ஆமா எல்லாரும் இன்னைக்கு சிறப்பு. அவன் இன்னைக்கு அதே எல்லாரும் இன்னைக்கு அன்னதானம். சரி, இந்த அப்படியா? சரி, இப்ப இருக்கிறாரு. அப்படி குலச்சினர் வந்து அடியார்களை பார்த்தா எப்படி என்ன செய்வாராம், கணங்களாய் கூட்டமா வந்தாலும், அடியார் திருக்கூட்டமா வந்தாலும், தனியா வந்தாலும் உடனே என்ன பண்ணுவாரா, குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில். கோபுரம் சூழ் மணங்கமல் கொன்றை வாழராமதியும் வன்னிவன் பூவில மாலை அணங்கு விட்டிருந்த சடைமுடி அண்ணல் ஆளவாய் ஆவதும் இதுவே. அப்ப சாமி என்ன செஞ்சிருக்காரு, அந்த கோவிலத்தை சாத்தியிருக்காரு. அது மாதிரி கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உடமையை புகுந்து அதனால்ங்கிற ஞானசம்பந்தம் சொல்றாரு. அதுல கொன்றை மாலைன்னு சொல்றாரு. இதுல வந்து கோவில மாலைங்கிறாரு. கோவில மாலைன்னா வில்வ மாலைன்னு அர்த்தம். வில்வத்தினால் ஆன மாலை. மனம் கமல் கொன்றை வாழராமதியம் வன்னிவன் பூ. அந்த வன்னியும் அடுத்த பாட்டுல வன்னியை சொல்ல போறாரு. இந்த பாட்டுல கோவிலத்தை சொன்னாரு, அடுத்த பாட்டுல வன்னியை சொல்றாரு. அப்படி இந்த கோவிலம் வந்து ரொம்ப முக்கியமானது. சிவபூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோவிலமா. அது மாதிரி ஒரு வில்வத்தினால் இறைவனை அர்ச்சித்தால் ஒரு ஜென்ம வினை பயன் நீங்கும். ஒரு ஜென்மமே என்ன ஆயிருமா, கட்டாயிருமா. ஒரு வில்வத்தை வாங்கி சாமிக்கு சாத்தினா ஒரு ஜென்மம் கட்டு. நீ எத்தனை வில்வம் சாத்துறீங்களோ அத்தனை ஜென்மம் உங்களுக்கு. சரி, என்னால போய் பறிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், என்னால போய் அந்த முள்ளெல்லாம் குத்திடுங்க, என்னால பறிக்க முடியல அப்படின்னா நீ என்ன செய்யணும், மனதினால் பாவிக்க வேண்டும். பாவிக்கலாமா? பறிக்க முடியுமா உங்களால? பறிக்க முடிஞ்சா பறிச்சு தாராளம் வைங்க, அதுக்கு தனி சிறப்பு உண்டு. முடியாதவங்க என்ன பண்ணுங்க, மனதினால் பாவித்துக் கொண்டு இறைவனை அர்ச்சியுங்க, அதுக்கு பயணம். கொடுக்கலாம், கொடுக்கலாம். வெளியில வாங்கி சாமிக்கு சாத்தலாம். ஆனா கோயில்ல இருந்து பறிச்சா அங்க உண்டியல்ல காசு போட்டு எடுத்துட்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். கோயில்ல வெளியில எல்லாம் இல்ல வில்வோம், நான் கோயில்ல பறிச்சு நான் சாத்த போறேன் அப்படின்னா சாத்தி உண்டியல்ல காசு போட்டு வந்து வீட்டுல அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கோயில்ல பறிச்சு நீ கோயில மாலை கட்டி நீங்க சாமிக்கு சாத்திக்கலாம். ஆனா ஒரு வில்வ இலையை எடுத்து இறைவனை அர்ச்சித்தால் ஒரு வினை, ஒரு ஜென்ம வினை நீங்கும். அப்ப நீ எத்தனை மலர் நீங்க வச்சு வில்வத்தை நீங்க அர்ச்சிக்கிறீங்களோ அத்தனை வினைகள் நமக்கு கழியும். ஆகையினாலே சும்மா இருக்கும் போதுனா சாமிக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே கண்ணை மூடி சாமிக்கு வில்வத்தினால அர்ச்சிக்கிறது போன்று நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்ப எத்தனை ஜென்மம் உங்களுக்கு கட்டாகும் யோசிச்சு பாருங்க, எத்தனை பாவ வினைகள் நீங்கும். நம்ம சொல்றதான் செய்யறோம், ஆனா அதை கடைபிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணுங்க, சும்மா இருக்கும் போதெல்லாம் உட்காந்து சாமியை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவன் அர்ச்சிக்கு போனட்டும் சொன்னேன், குடமா அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாராவது செஞ்சீங்களா? சிவா இங்க கேட்கும் போதெல்லாம் நல்லா கரெக்டா தாங்க கேட்கும்.
ஆனா வீட்டுக்கு போனது பாருங்க அப்படியே மறந்துடும். அப்படியே நல்ல சும்மா இருக்கும்போது நினைங்க, சாமி நல்ல விருப்பத்தால் அழிக்கிற மாதிரி நினைங்க, சாமி குடங்குடமா பால அபிஷேகம் பண்ற மாதிரி நினைங்க. அப்படி சிதம்பரத்துக்கு அப்படி அபிஷேகம் பண்ணாங்க பாத்துக்கோங்க, அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. அப்படி வீட்டுக்கு போனதுமே எல்லா சிந்தனையும் மாறி எங்கெங்கயோ போயிடுறோம். அப்படி இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, அந்த கந்த மாதன மலையில் என்ன இருக்கான், கோவில வில்வம் இருக்கான், கொன்றை இருக்கான், அறவும் திங்களும் கங்கையும் தரித்து வாழ்நகம் பரவும் தன்மையும் பெற்று உலகத்து பறிப்பின் சங்கரனை ஒத்தது. இந்த வில்வம் கொண்டு கூர்மையான பற்களுடைய பாம்பு அங்க இருக்கான். அந்த மலையில் என்ன இருக்கான், என்ன மலை, சந்தன வெற்பு என்கின்ற கந்த மாதன மலை. அதுல பாம்பு இருக்கு, கூர்மையான பற்களுடைய பாம்புகள் மதியையும் கங்கையும் தாங்கி விண்ணுலகம் மண்ணுலகம் வழிபடும் இயல்பை பெற்று எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மலையா அது இருக்கு. விண்ணுலகம் வண்ணுலகம் தாங்கக்கூடிய மலையாக அது இருக்கின்ற காரணத்தினால் எப்படி சாமி எல்லா உயிர்களையும் தாங்குகின்றாரோ அது போல இது எதை ஒத்ததுனாரு, சங்கரனை ஒத்தது. முதல்ல என்ன சொன்னோம், முருகப்பெருமானையே ஒத்து இந்த மலை இருக்கின்றது அப்படின்னா, ரெண்டாவது என்ன சொன்னாரு, சிவபெருமானாக விளங்கக்கூடிய சங்கரனை ஒத்தது அப்படின்னு. சங்கரனுக்கு சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, சங்கரன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குளமிலராயிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன், சங்கரன் எல்லா நூல்களும். சங்கரன் என்ன பொருள், சங்கரன் அப்படின்னா சுகத்தை செய்வோம்னு அர்த்தம். இப்ப எல்லா பேருக்கும் என்ன வேணும், இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்க போனீங்க, ஏக்கா சோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? போது என்ன நல்ல பெட்ல செய்யலாம் அப்படியே யாராவது கேட்பாங்க, அப்படி யாராவது கேட்பாங்க. கேட்ட என்ன ஆகும், அடுத்த விஷயம் உங்களுக்குள்ள உங்களை பத்தி கற்பனை பண்ணிடுவாங்க, இப்படித்தான் போல தெரியுது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால போனது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சோகமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் வீட்டுல எல்லாம் சோகமா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப அந்த சுகம் வேணும் என்றால் யார சாரணும், சங்கரன். நற்சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியிலேயே சென்று குறுகினோமே அப்படின்னாரு நமது அப்போஸ்தலன். அப்படி சங்கரனை பத்தி நிறைய பாட்டு இருக்கு நம்ம திருமுறைகளை, நிறைய தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியே ஆயும் என்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் என்று கூட ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. இப்படி எல்லா அருளாளருமே பாடக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா, என்ன பாடல், சங்கர். சங்கரன் சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன் அப்படின்னாரு. அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. சாமிக்கு எப்படின்னா, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு இப்படித்தான் நான் அருள் செய்வேன், நான் அவனுக்கு இப்படித்தான் அருள் செய்வேன்னா கிடையாதான். சாமிக்கு ஒரே போல அன்புதான். எல்லா உயிரிட்டையும் அவரு செலுத்தக்கூடிய அன்பு எப்படின்னா ஒரே போல இருக்கும். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, அவர் பங்குல அவருடைய இதுல என்னைக்கும் குறைவே இருக்காது. குறைவில்லா நிறைவே கோயில்லா அமுதே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். இவன் ரொம்ப கெட்டது செஞ்சிருக்கான், ஆனா இவனுக்கு அருள் கம்மியா தான் செய்வேன் அப்படின்னு செய்ய மாட்டான். அவனுக்கு நிறைவான அருள் தான் செய்வாரான். நல்லவங்களை காட்டிலும் கெட்டவர்களுக்கு தான் சாமி என்ன பண்ணுவாராம் அது. இப்ப ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல, படிக்கிறவங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த நல்லா படிக்காம தான் எந்த நேரமும் சாத்துன்னு சாத்திக்கிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? என்ன காரணம், நல்லா படிக்கணும், எப்படினாலும் படிச்சுவான், அவனை 4 சாத்தினாதான் அவன் ஒழுங்கா படிப்பான்னு அவனை எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரு, அந்த ஆசிரியர். அவனை போட்டு அடின்னு அடிச்சு எப்படியாவது என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ண வச்சிருவாங்க. அதே போலதான் சிவபெருமான் செய்யறாரு. நிறைய வினை செஞ்சவங்க என்ன செய்யறாரு, இந்த வினை பயனை ஊட்டி சீக்கிரம் அந்த வினையெல்லாம் காலி பண்ணி எப்படியாவது தன் இடத்துக்கு இந்த உயிர்கள் வர வேண்டும் என்பதற்காக அதை கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யுது, துன்பமா வருது. அதை நம்ம துன்பம் தாங்க முடியாம என்ன செய்யறோம், கொஞ்சம் கதற ஆரம்பிக்கும். அந்த வினை பயனை கழிச்சாதானே நம்ம இறைவன் போக முடியும். அப்ப ஒருத்தங்களுக்கு துன்பம் வருதுன்னா இறைவன் நம்ம பக்கத்துல நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? துன்பம் அதிகமாக வந்தால் இறைவன் நம்மளிடம் நெருங்கி. வாரியசாமி திருச்செந்தூர்ல சொற்பொழி பண்ணி முடிச்சுட்டு ரூம்ல போய் உட்கார்ந்தாராம். அப்போ ஒருத்தர் வேகமா போனாராம், அவரை பார்க்கணும் அப்படின்னா. சரி உள்ள விட்டாங்க. உள்ள விட்டாங்க, அவர் பக்கத்துல போய் உட்காந்து அழுதாராம். சாமி அப்படின்னு அழுதாராம். என்னப்பா அப்படின்னாராம் வாரியசாமி. சாமி எனக்கு துன்பம் தாங்க முடியல சாமி, என்னால ரொம்ப தாங்க முடியாத துன்பம், நான் என்ன செய்ய அப்படின்னாரு. அப்ப அவர் மேல தட்டி கொடுத்து வாரியசாமி சொன்னாராம், ஓ நிலைமை எனக்கு வரமாட்டேங்கன்னு எனக்கு வருத்தமா இருக்குடா அப்படின்னாராம்.
இப்படி சொன்னார் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட முருகர் நெருங்கிட்டாரு அப்படின்னா, ஏன்னா துன்பம் யாருக்கு அதிகமா வருதோ அங்க இறைவன் வந்து எப்படி போறாரு, பக்கத்துல நெருங்கி கொண்டிருக்கின்றார். எனக்கு இந்த நிலை வரமாட்டேங்க, நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உன்னை முருகர் உங்க பக்கத்துல நெருங்கிட்டாரு அப்படின்னா பாரியசாமி, அந்த கண்ணீர் அப்படி தொடச்சிட்டு அவரு தைரியமா வீட்டுக்கு போயிட்டான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு அந்த ஆறுதலான வார்த்தை சொல்றது, அதுலயே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சாமி இருக்காரு, நீ கவலைப்படாத, உன் பக்கத்துல நெருங்கிட்டாருன்னு நினைச்சுக்கோ அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் தைரியமா போனார். இப்படி பல சிறப்புகள்லாம் இருக்கு. அதனால நம்ம துன்பத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது, துவண்டு விடாமல் இறைவன் நம்மளிடம் வந்து சேர்க்கின்றார். அதனாலதான் நமக்கு துன்பம் இப்படியெல்லாம் நமக்கு வினைப்பயன் அதிகமா ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் நமக்கு துன்பம் வருது என்று தெரிந்து அந்த துன்பத்திலிருந்து விடுவதற்கு இறைவனை சார்ந்தால் அந்த துன்பம் வருவது நமக்கு தெரியாது. நம்ம இப்ப எந்த நிலைக்கு வந்துருவோம், இறைவன் வழிபாடு செய்யும்போது என்ன வந்துருவோம், நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வினையினால் தான் நமக்கு வருகின்றது என்கின்ற நிலை நமக்கு வந்ததுக்கு அப்புறம் துன்பம் வந்து நமக்கு ஒரு பெருசா தெரியாது. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு இறைவன் நமக்கு ஒரு துன்பம் கொடுக்காரு அப்படின்னு நம்ம ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், அதனாலதான் நமக்கு துன்பம் வருது. நம்ம இன்பப்படுறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ இறைவன் நம்ம 3 பேரை செஞ்சு வச்சிருக்கோம், அதனால சாமி நமக்கு ஒன்று கொடுக்கின்றார். இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடாம, துன்பம் வந்தாலும் ரொம்ப தோண்டு போயிடாம இருந்தோம்னா இறைவன் நம்ம பக்கத்துல ரொம்ப நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். ரெண்டையும் சமநோக்கோடு பார்த்தாச்சுன்னா சாமி நம்ம கிட்ட நமக்கு எங்கேயும் போல நம்ம கூட தான் இருப்பார். இது நமக்கு இது வந்து இருவினை ஒப்புன்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, இருவினை ஒப்பு. நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பார்க்கக்கூடியது. இந்த இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிவாகம் ஆயிடுச்சு. ஆனமலை கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா தேய ஆரம்பிச்சு. ஆனமலை நீங்கிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி ஆரம்பிச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னாரு, ஆணவ முதல்ல வந்து இருவினை ஒப்பு, மலை பரிவாகம், அப்புறம் சத்தினிவாதம். சத்தினிவாதம்னா அருள் உடம்பாக இந்த உடம்பு மாறும், அருள் உடம்பாக மாறணும். சத்தி வந்து என்ன ஆயிரும், அந்த அதுதான் அருள் வீழ்ச்சி அப்படின்னாங்க. சத்தி நிவாதம், அருள் வீழ்ச்சி, அருள் உடம்பாக மாறினதுக்கு அப்புறம் ஞானம் உண்டாகும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன உண்டாகும், மோட்சம். இப்படிதான் நமக்கு இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்தினிவாதம், ஞானம், மோட்சம். ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கொடா. அப்படி விண்ணுலகும் மண்ணுலகும் வழிபடும் இயல்பை பெற்று இது சங்கரனை ஒத்திருக்கின்றது. இந்த மலை எப்படிப்பட்டிருக்கு, அந்த மாதன மலை சங்கரனையே ஒத்திருக்கின்றது. அடுத்த பாட்டு சொல்றாரு, சுதர்சனம் என்னும் சக்கரம் வேண்டிய திருமால் நிறைவேறாக வணங்கப்பெறும் தொடர்வாள் எல்லை காண முடியாதபடி மேலும் கீழும் ஆழ்ந்து உயர்ந்து பலவகை மாலை சூடி 5 திருமுகங்கள் கொண்டு சிறந்து பசுங்கொடியான பார்வதியாரின் கல்வி இருக்கும் சிவபெருமானை போன்று. அடுத்து இந்த மலை எப்படி இருக்கான், திருமால் நிறைவேறாக வணங்கப்பெறும் தொடர்வாள் சக்கரத்தை, இந்த சுதர்சன சக்கரத்தை வாங்குறாரு பாருங்க, அது எப்படி நிறைவேறாக வணங்கப்பெறும் தொடர்வாள். அவர் எல்லை காண முடியாம அந்த சக்கரத்தை வாங்குவதற்கு என்ன பண்ணாரு, பூசை பண்ணி வாங்கினாரு. யாரு, திருமால். அது என்ன சக்கரம் தெரியுமா உங்களுக்கு, என்ன சக்கரம், சுதர்சன சக்கரம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா, சுதர்சன சக்கரமே தான். என்ன அது யாரால வந்தது, முதல்ல சிவன் வந்து அதை கொண்டு வந்தாரு. அந்த சலந்தாசுரனுக்கு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருன்ட்டு போனான், திருமலையும் வென்று போனான் சலந்தாசுரன். திருமலை வென்றுட்டான், பிரம்மாவை வென்றுட்டான், கடைசி சிவருமானே எடுத்து போறேன் அப்படின்ட்டு போனான். சாமி எதுக்கு வந்தாரு, எப்பா எங்கப்பா போற அப்படின்னாரு. நான் கைலாயத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், சிவபெருமானை எதுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சாமி ஒரு காலில் ஒரு வட்டம் போட்டாரு, இப்ப இந்த சக்கரத்தை பெயர்த்து உன் தலையில வச்சா போதும், நீ சிவபெருமானை வென்றுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த நிலையை மட்டும் நீ செஞ்சுட்டு பாத்துரும் அப்படின்னாரு சாமி. இந்த சக்கரத்தை பெயர்த்து உன் தலையில வச்சா போதும் அப்படின்னதும் உடனே அவன் என்ன பண்ணா, நான் சிவபெருமானே எதிர்க்க போறேன், இந்த சக்கரத்தை எடுத்து என் தலைமையில வைக்க முடியாதா அப்படின்னு என்ன பண்ணா, பேர்த்து எடுத்துட்டான். பூமியில இருந்து பேர்த்து எடுத்து தலைமையில வச்சா பாருங்க, அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கரகரன்னு சுத்தி அவன் தலையை அறுத்துருச்சு. சந்தாசுரனுடைய தலை. அந்த சக்கரம் எவ்வளவு வலிமையுடையதுன்னு திருமால் பார்த்தாரு. ஆகா, இந்த சக்கரம் நம்ம கையில இருந்தா எத்தனையோ போர்ல வென்றாங்க அப்படின்ட்டு நேரா திருநெல்வேலிக்கு போனாரு. 1008 மலர்களை வைத்தார். பூஜைக்கு எல்லா தேவையான பொருள்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பூசை நேரத்தை எந்திக்க கூடாது எண்ணி வச்சுட்டாரு. முதல்ல 1008 மலர்களை எண்ணியை வச்சுட்டு தான் உட்கார்ந்தாரு பூஜையில. கரெக்டா பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணும்போது அந்த மலர்களை கொண்டு கொண்டு அர்ச்சித்தார். கடைசி 1007 முடிஞ்சிருச்சு. 1008வது மலருக்கு மலர் இல்லை. சாமி என்ன பண்ணிட்டாரு, அதை சாமியால மறைக்க முடியுமா, அவர் வந்து வச்சு வாங்குவார். ஏற்கனவே நம்ம கதையில பார்த்தோம்ல, திருநீலகண்டர் கதையில பார்த்தோம். அப்பதான் கொடுத்துட்டு போனாரு, அந்த ஓடை கொடுத்துட்டு
கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஓடை கட்டாரு. சாமி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஓடை மாறி. அதே போல இந்த மாயில் நம்மள வச்சிருக்காரு. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள என்ன செஞ்சிருவாரு, வாங்கிடுவாரு. மாயில என்ன கொடுத்திருக்காரு, இந்த மாயாகி இந்த உலகத்தையே கொடுத்திருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாயில இருந்து இந்த உடம்பை கொடுத்திருக்காரு ரெண்டு. வேற என்ன கொடுத்திருக்காரு, தனு கரண புவன போகங்கள். தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சூக்ம உடம்பு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காரு, கரணம் போனம், இந்த வசிக்கிறதுக்கு இந்த போனம். அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய போகங்கள் எல்லாத்தையும் சாமி கொடுக்காரு. நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுக்காரு பாருங்க. இவ்வளவு கொடுத்தாதான் நம்ம இவ்வளவு கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், கடவுள் எனக்கு என்னங்க செஞ்சாரு அப்படிங்காங்க. கோயில்ல போய் கடவுள் எனக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல, இந்த உடம்பே கொடுத்துருக்காரு, இதுக்கு நம்ம என்ன நன்றி சொல்ல போறோம் சொல்லுங்க பாப்போம். அரைக்கிறதுக்கு 32 பல்லு, நுகர்வதற்கு மூக்கு, பார்ப்பதற்கு கண்ணு, இத்தனையும் படைச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? செயற்கை கண்ணை கொடுக்க முடியுமா? ஒரு கண்ணை செஞ்சு செயற்கை ஒரு மனிதனை உருவாக்க சொல்லுங்க பார்ப்போம். உயிர்களால முடியாது. இப்பயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேகை இருக்குல்ல, கை ரேகை இருக்குல்ல, ஒவ்வொரு கை ரேகையும் ஏதாவது ஒன்னாவது ஒத்து போதான்னு பாருங்க. எத்தனை உயிர்கள் இருக்காங்க, இன்னும் யாராவது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இறைவன் ஒருத்தராலதான் முடியும். ஒன்னோட இருக்க மாதிரியே தெரியும் எல்லா கையில ஒண்ணு. ஆனா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம ரத்தத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு ரத்தம் கூட ஒண்ணோட இருக்காது. எல்லாம் வெவ்வேறு டிஎன்ஏ வேற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமே மாறுபட்டுதான் இருக்குமே ஒழிய எல்லாம் ஒத்து போகவே போகாது. அதே மாதிரி வேற ஒண்ணும் வேண்டாம், நீ இது கூட ரொம்ப ஆழ்ந்து போறது. ஒவ்வொருடைய முகத்தை பாருங்க, எப்படி இருக்கு. அதே 2 கண்ணு, மூக்கு, வாய், ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படுதான். இதெல்லாம் இறைவனுடைய காரணம். இப்படிலாம் யாராலும் என்ன செய்ய முடியாது. இதை வச்சாவது கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கிட வேண்டாமா? சில பேர் இன்னும் கடவுள் இல்லைன்னு இருக்காங்க, வாதாடிட்டு இருக்காங்க. கடவுள் இல்லாம எந்த செயலும் சரி. அப்படிப்பட்ட நிலையில் இது சிவபெருமானை ஒத்து இருக்கின்றது. அப்படி சுதர்சன சக்கரத்தை ஏந்தியது திருமால் எல்லை காண முடியாதபடி மேலும் கீழும் ஆழ்ந்து உயர்ந்து பல வகை மாலையை சூடி 5 திருமுகங்கள் கொண்டு சிறந்து பசுங்கொடியாக பார்வதி அவர்கள் கல்வி இருக்கும். அந்த மலை எப்படி இருக்கான், 5 முகத்தோடு விளங்குமாறு இருக்கான். அந்த சுத்தமாதன மலை வந்து, சண்டமாதன மலை வந்து 5 திருமுகத்தோடு இருக்குமாறு அந்த மலையை இருக்கான். அதனால இது சிவபெருமானை ஒத்தது அப்படின்னு சொல்றாரு. சங்கரனை ஒத்தது, முருகப்பெருமானை ஒத்தி இருக்கின்றது, இது சிவபெருமான் போல இருக்கின்றது. இந்த மலைக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க. சார் விட்டுட்டு போயிட்டாங்களா? சரி. அப்படி 5 திருமுகங்கள். சிவபெருமானுக்கு 5 திருமுகமா? 5 6 சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 6 முகமா சொன்னா முருகப்பெருமான், 5 முகமா சொன்னா சிவபெருமான். இப்ப சிவபெருமானை ஒத்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சு எடுத்துக்கணும், 5 முகத்தை எடுத்துக்கணும். 5 முகத்தோடு 5 முகம் எப்படி இருக்கும்னா, ஈசான முகம் ஸ்படிக நிறத்துல இருக்கும், தற்புருஷ முகம் கோங்கமு நிறம் என்கின்ற மஞ்சள் கலரா இருக்கும், அகர முகம் வான கலருக்கு பாருங்க, கருகருன்னு இருக்க வானம் அது மாதிரி இருக்கும், வாமதேவம் வந்து செக்கச்செவையன்னு இருக்கும், சத்தியஜாதம் வந்து பால் போன்ற நிறம் உடையது. இப்படி 5 முகமும் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. எதுல பாடியிருக்கீங்க? சிவபுராணத்தை பாடியிருப்பீங்க. நிறங்கள் ஓர் 5. இப்ப அனுஷ்டானம் பண்றவங்க காலையில சதாசிவமூர்த்தியை தியானிக்கிறீங்களா? அனுஷ்டானம் பண்ணும்போது யார நினைக்கணும்? சதாசிவமூர்த்தியை. அது அந்த ஆயுதத்தோட தியானிக்க சொல்லியிருக்கு. ஆயுதம்னா நீங்க மறந்துவீங்க, வலது கையில என்ன இருக்கும், இடது கையில இருக்கும், 10 திருக்கிறதுல என்ன இருக்குது, பாசம் அங்குசம் கட்டாங்க அப்படின்னு என்ன செய்வோம், பழஞ்சுவீங்க. அந்த ஆயுதம் இருக்கிற போல ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உட்காந்து 5 திருமுகம் எப்படி எல்லாம் இருக்கும், உச்சி முகம் எப்படி இருக்கும், கிழக்கு பார்த்த முகம் எப்படி இருக்கும், இதெல்லாம் மனசுக்கு பாவனை பண்ணிக்கிட்டு இதுல நீங்க பயிற்சி எடுத்தாதான், சமய தீட்சில நீங்க பயிற்சி எடுத்தாதான் சிவ பூஜைக்கு அது வந்து உதவும். சிவ பூஜையில நீங்க செய்யும் போது அந்த நிறத்தோடு பாவனை பண்ணணும், பாவனை பண்ணி சிவ பூஜை பண்ணணும் அகப்பூஜை செய்யும் போது. அப்படி பாவிச்சாதான் புறத்துல நீங்க செய்யும் போது அந்த 5 திருமுகத்தோடு இறைவன் அந்த சிவலிங்க மூத்தத்தில் வந்து எழுந்தருள் செய்வார் என்பதை நாம பாவிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? 5 முகங்கீங்க, திடீர்னு 6 முகங்கீங்க.
அஞ்சு முகமென்னில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாரும் என்று யார் சொல்றா? யார் சொல்ற? அஞ்சு முகமென்னில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாரும். இது யார் சொன்னது? சொல்லிட்டாங்க. எப்ப எல்லாரும் கரெக்டா சொல்றாங்க. நக்கீரர் கரெக்டா சொல்லிட்டாங்க. நக்கீரர் தான் திருப்பூர் காட்டப்பட்டதை சொல்ற. நக்கீரர் பண்ணது. அஞ்சு முகம்னா உடனே இந்த அஞ்சு முகம் கிடையாது. அஞ்சு முகம் ஆறு முகம் அஞ்சு நம்ம பயப்படுறோம்ல, அஞ்சுறோம்ல, அது சொல்ற. யாராவது பயந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, முருகப்பெருமான் இருக்காருங்க. ஆறுமுகம் அங்க வந்து தோன்றும். யாராவது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை முருகப்பெருமானுக்கு உண்டு. இன்னைக்கு காலையில கூட அந்த சொற்பொழியில சொன்னேன். அஞ்சு முகம் எண்ணில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். நீங்க முருகப்பெருமான் நினைச்சாலே ரெண்டு திருவடியும் தூக்கி நம்ம தலைமையில வச்சு வரோம். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. முருகான்னு சொன்னோம்னா என்ன செய்வாராம்? ரெண்டு திருவடியும் நம்ம தலைமையில. ஆனா நீங்க முருகான்னு சொல்லணும், அதுலதான் விஷயம் இருக்கு. என்ன சொல்லணும்? அப்படி இப்படி எல்லா இதுமே பாடி இருக்காங்க முருகப்பெருமானை பத்தி. அஞ்சு முகம் எண்ணில் ஆர்வம் தோன்றும் வெஞ்சவர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதும். இந்த பயப்படாதன்னு சொல்லக்கூடிய ஒரே வலிமை முருகப்பெருமானு சொல்லுவாங்க. சிவபெருமான சொல்லும் போதும் அந்த பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேனின் அருளால் உயிந்தேனின் பெருமானை உடையானை அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே அப்படிங்கிறாரு மாணிக்காசு. அஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஒரே பெருமான் சிவபெருமானும். ரெண்டு பேரும் யாரு? ஒரே ஆளு, மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய குழந்தை பருவம் முருகப்பெருமான். அதுல இந்த பாட்டுல சொன்னாரு, நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்லாரு, புலனைந்தும் தெரியுமா? புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்து டைமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முளைவதிர மலை என்றி திலமந்தி அளமந்து மரம் ஏறி முயில் பார்க்கும் திருவையாரே. பாடு பாடிருக்கீங்களா? அது என்ன சொன்னாரு? அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அஞ்சேல்னு சொல்லக்கூடிய ஒரே பெருமான் யாருன்னா சிவபெருமான். அப்படி இந்த பாட்டுல அந்த முடி எப்படி இருந்தா எல்லை காண முடியாதபடி, எப்படி திருமாலும் பிரம்மாவும் போய் எல்லை காண முடியாம திருவடியை பார்க்க முடியாம வந்தார்களோ, அது போல இந்த கந்த மாதன மலையானது அடியும் முடியும் எப்படி பார்க்க முடியாமல் இருந்ததோ அது போன்று இது அகலமாகவும் நீளமாகவும் உயரமாகவும் இந்த மலை விளங்குகின்றது அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. பசுங்குடியான பார்வதியாரை தழுவி இருக்கும். அந்த கொடிகள் எல்லாம் எப்படி தழுவி இருக்கோ அதே போல பார்வதியாரை ஒத்தி இது சிவபெருமானே ஒத்திருக்கின்றது இந்த மலை அப்படின்னாரு. அடுத்த பாட்டு சொல்றாரு, அந்த மலையில வேற என்ன இருக்கு? அருகும் யானைகளும் வன்னியும் கிரி பிள்ளைகளும் இப்படி நிறைய அருகும் வன்னியும் சிகரம் தாதரித்து அயில்வேல் அருகுமா நாயகன் தன்னை தன் வயினை உடைத்தாய் குறுகு மாறிய இடத்து தும்பர் கை கொள்ளலால் பிறையின் வேணியால் ஒத்தது சந்தன பிறங்கள். சந்தன சந்தனமலை. இந்த மலைக்கு என்ன பேர் சொன்னோம்? கந்த மாதன மலை என்றும் சந்தனமலை என்றும். சந்தனமலை இருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? திருச்செந்தூர்ல சந்தனமலை பாத்திருக்கீங்களா? என்ன சொல்? அது சந்தனமலை. அப்ப அதான் கந்த மாதன மலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி இது பெரிய மலையா இருந்திருக்கு, இப்ப சிறுசா இருக்கு. அகலமும் நீளமும் உயர்ந்து இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பெரிய மலையா இருந்திருக்கு. காலப்போக்கில் அதெல்லாம் மருவி இப்ப சாமிக்கு பக்கத்துல ஒரு சின்ன மலையா இருக்கு. வள்ளி குகை தான் நம்ம சொல்றோம். ஆமா, மலையில அது இப்ப வந்து மலையில தெரியல உங்களுக்கு, கடலோரமா தெரியும். ஆனா மலையில தான் இருக்கு. ஆனா கந்த மாதன மலையில தான் இருக்கு. அது வள்ளி குகை சொல்றீங்க. அது முன்னாடி வந்து பெரிய மலையா இருந்திருக்கு, கந்த மாதன மலையா இருந்திருக்கு. அங்க வேற என்னன்னு சொன்னாரு? அங்க யானைகளும் வன்னியும் அருகும். அருகு வந்து ரொம்ப உகந்தது சிவபெருமானுக்கு. ரொம்ப உகந்த இது என்னன்னா அருகம்புல் சொல்லுவாங்கல்ல.
அருகம்புல் சாத்தலன்னா அர வில்லும் இல்ல அப்படி இல்ல. அருகம்புல் இல்லாத பூஜை அரை பூஜை, வில்வம் இல்லாத பூஜை வெறும் பூஜை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் அருகம்புல் வச்சு இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப உகந்தது. அத இவரு நமது அருணைநாத பெருமான் சொல்றாரு, உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைவாளர் மலதலது வாச தஞ்ச தமதாளன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் தலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே வளகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. யார் சொல்றா? சலமருகு பூளை தும்பை அணிசே அப்படின்னு என்ன அர்த்தம்? அருகம்புள்ளையும் சலம்னா தண்ணி, சாமிக்கு ரெண்டே இருந்தா போதுமா, ஒரு தண்ணியை ஊத்தி ஒரு அருகம்புல் வச்சாலே சிவபெருமான் அருள் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சலமருகு பூளை தும்பை, அதுலயும் பூ உங்களுக்கு ரொம்ப கிடைக்கிறதுலாம் பரவாயில்லையா, ஒரு சின்ன தேங்காய் பூன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, தும்பை பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பறிச்சு வச்சாலே சிவபெருமான் அரிசி ஆரம்பிச்சுவாங்க. தும்பை மலர். சலமருகு பூளை தும்பை அணிசே சரவணபவா முகுந்தன் மருகோனே. எப்படி சொல்றாரு? அப்படி அருகம்புல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அருணைநாத பெருமானே வலியுறுத்துறாரு. அதை சாத்தி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு! இதே அதே மாதிரி சொல்றாரு, அந்த கந்த மாதன மலையில் என்ன வன்னியும் வேற என்ன இருந்துச்சுன்னாரு, அங்க யானை கூட்டங்களும், அதுவும் வன்னி பத்திரம் நிறைய இருக்குமா, வன்னி பத்திரம் மட்டும் நிறைய இருக்குமா. இறைவனை அர்ச்சிப்பதற்கு 21 பத்திரம் ரொம்ப முக்கியமானது. சிவ பூஜையில பத்திரங்கள் எத்தனை சொன்ன? 21 பத்திரங்கள். ஆனா மலருக்கு எத்தனை சொன்னீங்க பார்ப்போம். என் வகை மலர் ரொம்ப சிறப்புடையது. சரி, மத்த மலர் சாத்தக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. பல்வகை மலரையும் இறைவனுக்கு சாத்தலாம். அதுல குறிப்பா ஒரு மலர் மட்டும் சிவராத்திரிக்கு மட்டும் பயன்படும். என்ன மலர் அப்படின்னா தாளம். அதுலயும் தாளம்பூ இது உத்தரவாத மங்கையில சாத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? மத்த எந்த கோயிலும் கிடையாது. அது சாமிகிட்ட வரம் கேட்டு உத்தரவாத மங்கையில சாத்துவாங்க. அதுக்கப்புறம் சிவராத்திரியில 2வது காலத்துல சாத்துவாங்க. இப்படி பல வகை மலர்கள் எல்லாம் சாத்தலாமா அப்படின்னா அதுக்கு மாணிக்கவாசகர் பதில் சொல்றாரு. எந்த பாட்டுல அப்படின்னா, பரவாரவர் பாடு சென்று அணைகிறேன் பல் மலர் பறித்தேன். பல மலர்களை இறைவனுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். அத அருணைநாத பெருமான் சொல்றாரு, பல மலர் கொடு உன அடியினை உறப்பணிந்தன் அப்படிங்கிறாரு அருணைநாத பெருமான் சொல்றாரு. அப்ப எல்லா மலர்களையும் இறைவனுக்கு எடுத்து என்ன செய்யணும்? சாத்தி வழிபாடு செய்யணும். சொற்பொழியில் அவர் சொன்னாரு, அருகம்புல் தான் சொல்லியிருக்காரு, கோவிலம் வில்வம் தான் சொல்லியிருக்காரு. அப்ப அது எங்கன்னு போய் தெரிவித்துக் கொண்டா. மலர் இந்த 8 மலர் தான் சொல்லியிருக்காரு. கொன்றை எங்க போய் பார்க்க, தாமரை எங்க போய் சேரிகளை எடுக்க, அதெல்லாம் செய்வாங்க. எந்த மலர் பக்கத்துல கிடைக்குதோ எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும்? சாமிக்கணும். அதே போல நீங்க வேற எந்த இதை சாத்தக்கூடாது அப்படின்னா, விசைச்செடியா இருக்கக்கூடிய இந்த நித்யா கல்யாணி இருப்பீங்களா, அந்த மலரை சாத்தக்கூடாது. அது இந்த கேந்தி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை சாத்தக்கூடாது. அதை தவிர்த்து கேந்தி, நித்திய கல்யாணி, அது இந்த இது நம்ம தாளம்பூ, இந்த 3 மலரையும் சாமி சாத்தம். மற்ற எல்லா மலர்களையும் நீ என்ன செய்யலாம்? சாமிக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டிசைனா ஒரு பூ வருது, அதை சாத்தலாம் அப்படின்னு கேட்டாரு. தாராளம் எடுத்து சாத்து. எப்படியோ பூசை பண்ணணும், அவ்வளவுதான். எப்படியாவது இறைவனுக்கு மலர்களால் அச்சிக்கும். பல மலர் கொடு உனது அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன். இதெல்லாம் செய்யாதவங்க தவம் இல்லாதவர்கள் அர்த்தம். மலர் எடுத்து இறைவனை அர்ச்சிக்கலன்னா தவம் புரியாதவர்கள். பண்டை பிறகு ஏற்கனவே செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிறகு உடனே வந்துடும். ஏற்கனவே பண்டை பிறகு நல்ல மலர்களாக அச்சித்தீங்கன்னா இந்த பிரிவுல எடுத்ததுமே உங்களுக்கு நல்ல சாமிய வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? பூவாங்க இங்க இருந்து அங்க போக வேண்டியிருக்கு, காலெல்லாம் வலிக்குது, நான் பேசாம இங்க எனக்குள்ள ஏதாவது இருந்தா பறிச்சு வச்சுறேன். ஆனா அந்த உழைப்பு உள்ளவங்க என்ன செய்வாங்க, எங்கனாலும் வண்டி எடுத்துட்டு என்ன செய்வாங்க,
போய் அந்த மலர்களை பறிச்சு இறைவனுக்கு சாத்த வேண்டும் என்கின்ற விருப்பம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க? முடியாதவர்கள் முடியாதவர்கள் மனதில் பாவித்துக் கொண்டாது என்ன செய்யணும்? பூசைய சண்டை திறனர் கதையில சொன்னோம்ல, அவர் கிடைக்கிற மலர்கள்லாம் பறிச்சுட்டு கிடைக்காதுக்கு என்ன செஞ்சாரு? மனதில் கற்பித்துக் கொண்டு அவர் சிவபூஜை செய்தார்னு பார்த்தோம். அதே போல நமக்கு நாயனாருடைய வரலாறு நமக்கு சொல்லுது. இல்லாத இப்ப நீங்க மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, பால் வச்சிருக்கீங்க, தயிர் இல்ல, என்ன செய்வீங்க? இப்ப அபிஷேகத்துல பால் இல்ல, தயிர் இல்ல, பால் இருக்கு, தயிர் இல்ல. அப்ப தயிர் இருக்கதாக பாவித்துக் கொண்டு அபிஷேகம் செய்வது மாதிரி பாவிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, நீங்க வெளியூருக்கு போறீங்க, அங்க பால் இல்ல, என்ன செய்வீங்க? பால் இருப்பது போல் பாவனை பண்ணணும். எது இல்லையோ அதை பாவித்துக் கொண்டு இறைவனை அர்ச்சிக்க வேண்டும். அப்படிதான் நமக்கு நூல்கள் எல்லாம் சொல்லுது. அப்ப இதை நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இன்னொன்னு புறத்துல செய்வதை காட்டிலும் அகத்தில் செஞ்ச பன்மடங்கு உயர்ந்தது. அப்ப மனதில் நீ கற்பித்துக் கொண்டு நீங்க என்ன செய்யணும்? அப்படி மனசுல கற்பித்துக் கொள்ளணும்னா புறத்துல செஞ்சாதான் வரும், அகத்துல உடனே எல்லாம் வராது. அதுக்குதான் என்ன சொல்றாங்க நம்ம அருளாளர்கள்லாம், முதல்ல புறத்தில் செஞ்சு பழகுங்க. அப்படின்னாதான் நீங்க எந்த நேரத்துல நீங்க நினைத்தாலும் இறைவன் உள்ளிருந்து வந்து அருள் செய்வார் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அதுக்குதான் என்ன செய்யறாங்க? சிவலிங்கத்தை கொடுத்து புறத்துல செஞ்சு பழகுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சிவபூஜை கொடுக்குறாங்க. எதுக்காக? இந்த மாதிரி பயிற்சி எடுப்பதற்காக. அப்படிதான் நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. புரிஞ்சுச்சா? சரி, அப்படி இந்த அருகு வன்னி எல்லாம் அயல் வேறு ஒரு குமார நாயகந்தன் வயின் உடைத்தாய் கூடிய வேல் ஏந்திய குமரபரனை தண்ணீர் கொண்டு குறுகும் ஆரியன் இடம் அமைத்து இடப்புறத்தில் இருத்தி உங்கள் கைகொள்ளல் வானவர் கரம் கூப்பி வணங்குகிறாள் இந்த மலை. அது சொன்னாரு, சொல்லும் போறேன், குமர நாயகன் தன்னை தன்மையில் படுத்து. இந்த மலை எப்படி இருக்கான்? முருகப்பெருமான தன் வயத்தில், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமானுடைய நாமத்துல சிறந்தது வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? குமரன் ஒரு நாமம் சிறப்பா இருக்கு. முருகன், குமரன், குகன் என்று மொழிந்திலனே உருகும் செயல் தந்து உணர்வென்று உணராய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் ஒரு புங்கவ என் குண பஞ்சரனே என்று அந்த தந்திர அனுபூதியில் சொல்றாரு. என் குண பஞ்சரனே பாரு, எப்படி 8 குணம் உடையவன் இறைவன். அப்ப முருகப்பெருமானுக்கு அதே தன்மையை சொல்றாரு, என் குண பஞ்சரனே அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்ப சாமி சொல்லும் போது எப்படி 8 குணம் உடையவன் சொல்றோமோ, தன்மையத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை, தூய உடம்பினாதல் என்று 8 வகை குணத்தை எப்படி சொல்றோமோ அதே போல முருகப்பெருமானுக்கு சொல்லும் போதும் என் குண பஞ்சரனே அப்படிங்கிற. சரி, அவனுடைய நாமத்துல எது சிறந்ததுனாரு? முருகன், முருகன் எல்லாம் சொல்றீங்களா? குமரன் சொல்றீங்களா? குகன் என்று மொழிந்தன. இந்த 3 நாமம் ரொம்ப, முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இந்த 3 நாமங்கள் ரொம்ப முக்கியமானது. அது அருணைநாத பெருமான் சொல்றாரு, உருவம் செயல் தந்து உணர்வென்று அருளாய் அப்படின்னாரு. அதை நினைந்து நினைந்து என்ன செய்யணுமா? உருகன்மா. முருகா என்னும் நாமங்கள்னாரு. அரும்பரல் மரபில் பெரும்பெயர் முருக. அது மாதிரி குமரன். அது மாதிரி நீ உபதேசம் பண்ணும் போது, இப்ப நமக்கு குருநாதர் என்ன செய்வாங்க? பஞ்சாட்சரம் உபதேசம் பண்றாங்களா? அதே போல முருகப்பெருமானுடைய அந்த மடத்துல போய் நீங்க தீட்சை எடுத்தீங்கன்னா என்ன மந்திரம் தருவாங்கன்னா, குமாராய நம்ம எப்படி சிவாய நமன்னு சொல்றோமோ அவங்க என்ன செய்வாங்க? குமாராய நம அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுது உங்களுக்கு? குமாராய நம. அது ரொம்ப அது மாதிரி சரவண பவன் சொல்றோமோ அதே போல மந்திரத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் குமாராய நம. அது ரொம்ப முக்கியமான மந்திரம். முருகப்பெருமான குமாராய நம, குமாராய நமன்னு சொன்னோம்னா அப்படியே மெருகு ஏற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அவர் சிறப்புடைய மந்திரம் குமாராய நம. இப்ப வெளியில ராஜேஷ் கவனிச்சுட்டே இருக்காங்க. அப்படியா? நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, முருகப்பெருமானுடைய மந்திரத்துல சரவண பவமும் குமாராய நமங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. எப்படி பஞ்சாட்சரம் நமச்சிவாய சிவாய நமன்னு சொல்றோமோ அதே போல முருகப்பெருமானுக்கு சொல்லும் போது ஓம் சரவண பவம் என்றும் ஓம் குமாராய நம என்றும் கூறுவது உண்டு. அப்படி குறுகும் இடம் அமைத்து உமையை இடப்புறத்தில் இருத்தி ஒம்பர் கைகொள்ளல் வானவர் கரங்கூப்பி வணங்குதல். இந்த மலை வந்து வானவர்கள் எல்லாம் கைகூப்பி வழங்குகின்ற இந்த மலை காரணமாக வானவர்கள் யாரை போய் கும்பிடுவாங்க? சிவபெருமானை கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுகின்ற காரணத்தினால் இது திருமுடி சிவபெருமானை ஒத்தது இந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தேவர்களும் யாரை போய் கும்பிடுவாங்க?
அப்படிப்பட்ட மலை இந்த மலை சந்தன வெறுப்பாக விளங்கக்கூடிய சந்தன மலை என்றும் கந்த மாதன மலை என்றும் இதற்கு பெயர். பூரா இப்ப மலையினுடைய மாண்புகளை மட்டுமே சொல்றாரு. அடுத்துதான் தாமிரபரணி ஆற்றினுடைய சிறப்பு அடுத்து ஒவ்வொன்றா சொல்ல போறாரு. திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஜெயந்திபுரம் என்று பெயர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்னது? ஜெயந்திபுரம். திருச்சீரலைவாயும் இதுதான், இதுதான் திருச்சீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் கந்த மாதனம் என்றும் திருச்செந்தூர் என்றும் பல வகை பொருள் இருக்கு, நிறைய இருக்கு. திருச்செந்தூருக்கு மட்டும் நிறைய, அதுக்கு ஒரு ஒரு அட்டவணையே போடலாம், அவ்வளவு விஷயம். ஏன்னா திருச்செந்தூர் அவ்வளவு முக்கியமானது, திருவடி சேத்திரமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி இந்த பிறவிங்கிற கடலை நாம தாண்டி எப்படி இறைவன் திருவடி அடைகின்றோமோ அதே போல சாமி கடல் பக்கத்துல இருக்காது. எல்லா முருகன் கோயிலும் போயிருக்கீங்களா? எல்லா கோயிலும் எங்க இருக்கு? மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று பெயர், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று பெயர், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று பெயர், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்று பெயர். இந்த இடைப்பட்ட எல்லா பாலினம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பாலைன்னு பேர். ஐந்தணைகள் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐந்தணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்படி மலை சார்ந்த இடம் பூரா அங்க பூரா பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலைகள் நிறைய இருக்கும். அதுக்கு தலைவன் யாரா? முருகப்பெருமான். குறிஞ்சிக்கு யாரு? ஏற்கனவே கண்ணப்ப வரலாறு சொன்னோம்ல, மலைவாழ் மக்களுக்கு அங்க குலதெய்வம் யாரு? முருகப்பெருமானுடைய அருளினால் யாரு பிறந்தா? கண்ணப்ப நாயனார். எப்படி பிறந்தாராம்? தொப்பு தொப்புன்னு இருந்தாராம் கண்ணப்ப நாயனாரு. அவங்க அப்பா வந்து அப்படி தூக்குனாராம், தென்னு இருந்துச்சான். தின்னா வலிமைன்னு அர்த்தம். தின்னு இருந்ததுன்னா அதுக்கு தின்னன் அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. எப்படி வச்சாரு பாருங்க. இப்ப நம்ம வலிமையா என்ன செய்வான்? காட்டான் அப்படின்னு காட்டான் இல்லையா, நல்ல கன்னு இருக்கா அப்படின்னு தின்னு இருந்தா அந்த மாதிரி ஓட்டு பேரா வைப்பாங்க. ஆனா நம்ம அவர் எப்படி வச்சாரு? தின்னுன்றதுல தின்னன்னு வச்சாரு. ஆனா சிவபெருமான் எப்படி பண்ணாரு? அவர் இதை கொடுக்கும்போது நெல்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பான்னு 3 தடவை சொன்னார். போதுப்பா, உன்னுடைய அன்பு பெருசுப்பா, ஒரு கண்ணையே இறக்க தோண்டி வச்சுட்டேன், இன்னொரு கண்ணுமா அப்படின்னு சொல்லி இப்படி கையை சிவலிங்கத்துல இருந்து உள்ள போய் வெளியில வந்து அவர் கையை பிடிச்சிட்டாராம். கண்ணப்பனுடைய 2வது கண்ணை தோண்டு போகுது. எவ்வளவு அன்பு பாருங்க. இந்த கதை ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது கண்ணப்பனுடைய வரலாறு. எல்லாருமே கேட்டு எல்லாருமே அழுகாத ஆளு கிடையாது, எல்லாருமே அழுதுட்டாங்க. ரொம்ப சிறப்பு. சே, அப்படி ஒருத்தருடைய அன்பு எப்படி என்ன? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டவர்கள் வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கவனை சுண்ணப்பன் நீட்டிற்கே என்பதாய். இந்த அன்னைக்கு சொன்னோம்ல, இந்த நல்ல நீ வரலையா? அது தவறுதான். ஆனா அவர் வேடுவராக இருக்காருல்ல, அவருக்கு தெரியாதுல்ல இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் செருப்பு காலில் மிதித்தாலும் சாமி எப்படி அவர் அன்பா எடுத்துட்டார். எது போல அப்படின்னா, இப்ப குழந்தை வந்து தாயை எத்துது உதைக்குது, நீங்க வைய வச்சுறீங்க, நல்ல மிதிரா தம்பி, நல்லா மிதிரா அப்படிங்களா, அது போல சாமி என்ன பண்ணாரா? அவரு செருப்பு காலோட மிதித்தாலும் சாமி அவரை குழந்தையாக பாவித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு புராணம் சொல்லு. அது போல சிவபெருமான் அவர் அன்பை மட்டும்தான் பார்த்தாரே உள்ள செயலை பார்க்கல சாமி. எப்பயுமே சாமி கருத்தறிந்து முடிப்பான். நம்ம என்ன மனசுல கருத்தோடு நம்ம வழிபாடு செய்கின்றோமோ அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாரு, செயலை சாமி பார்ப்பதில்லை. புரிஞ்சிருச்சா? அது போல சாமி அதை ஏத்துக்கிட்டாரு. குழந்தை எப்படி தாயை மிதிக்குதோ அது போல சாமி ஏத்துக்கணும். புரிஞ்சிச்சதோ? இப்பதான் சார் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்காது. அப்படியா? எதுக்கு செருப்பு காலோட மிதிக்கிறாரு அப்படின்னா, அது வந்து தாயை குழந்தை மிதிக்கிறது போல நினைச்சு. சரி, அப்படி அடுத்த பாட்டு சொல்றாரு, இந்த மலையானது வானவரும் சிறந்த முனிவர் கூட்டமும் பூங்கொத்துக்களுடைய மரங்களும் அழகிய வாழைகளும் யானைகளும் சந்திரனும் பொருவில் மேனகியும் ஒப்பில்லாத மேலான பேர் ஒளியையும் பொன்னுலக மன்னனாக இந்திரனுடைய தேவ சபை போன்ற இருக்கும். இது இந்த மலையில என்னெல்லாம் இருக்கான், வானவர்கள்லாம் சிறந்த முனிவர் கூட்டம் இருக்கு. கூட்டங்கள்லாம் இங்க வந்து மலையை வந்து வழிபாடு செய்வாங்க. வானவர்கள் எல்லாம் வந்து அது கூட்டம் கூட்டமா வந்து இந்த சந்தன வெற்பாக இருக்கக்கூடிய கந்த மாதன மலையை வந்து வணங்குகின்றார்கள். வணங்கித்தான் ஆகணும். சாமி இங்க வந்து குடி கொண்டு இருந்தானா எல்லாரும் என்ன செய்யணும்? வந்து வழிபாடு செய்யணும். அப்படி வணங்காம போன பிரம்மாவுக்கு என்னாச்சு? முதல்ல என்ன கேட்டாரு? ஓம் என்கின்ற பொருள் தெரியுமான்னு கேட்டு ஒரே ஒரு கொட்டு தான் சிறையில்
அடைத்தார் முருகன். எதுக்கான அவரை திருத்துறாரு. அதாவது ஒரு அவர் வணங்காத கூட இது செய்யல. ஏன்னா அங்க வைதாரையும் வாழ வைப்பான் முருகப்பெருமான். என்ன செய்வாரு? வைதாரையும் வாழ வைப்பார் தான். வணங்காதனால அவரை இது பண்ணல. அவருக்கு இந்த பொருள் தெரியாம இருந்ததுல அதை உணர்த்துறதுக்கு தான் சாமி அவரை கொட்டினார். கொட்டி சிறையில் அடைத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சிறைச்சாலை தவச்சாலையாக ஆனது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப தெளிஞ்சிட்டாரு. பிரம்மா ரொம்ப தெளிவாகி இறைவனை வழிபாடு செய்து மோட்சம் அடைஞ்சார். அந்த பிரம்மா. எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்காங்களா? அந்த நேரத்துல எந்த பிரம்மா இருந்தாரோ அவரு மோட்சம் அடைந்தார். முருகப்பெருமானிடம் கொட்டு வாங்கிய காரணத்தினால், கொட்டுப்பட்டாலும் யாரு கையில கொட்டு போடணும்? கையால கொட்டு போடுவாங்கல்ல. அதாவது முருகப்பெருமான்ட்ட அதே மாதிரி பாருங்க. வேற ஒண்ணு சண்டை வரலாறுல நம்ம பார்க்கும்போது தன்னுடைய அப்பா கால் 2 காலையும் வெட்டினதுனால என்னாச்சு அப்படின்னா, சண்டேசனால அவர் கால் வெட்டுப்பட்டதுனால அவரு தெளிவாகி சிவகத்துக்கு போயிட்டாரு. எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஏன்னா கொட்டுப்பட்டாலும் யாரு கையில கொட்டுப்பட்டிருக்காரு? அடியார் கையில கொட்டுப்பட்டதுனால அடியார் இதுல இருந்து திருவடி அந்த 2 காலையும் வெட்டின காரணத்தினால அவர் சிவலோகம் சென்றாரு. நமக்கு அடியார் யாராவது திட்டினாங்கன்னா நீ என்ன செய்யணும்? நல்லா திட்டுங்க, இந்த உரைக்கிற மாதிரி திட்டுங்க சிவா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பக்குவப்படணும். உடனே வந்துட்டா நீ என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பி நீ என்ன சொல்றது நான் இப்படியா அன்னைக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போய் சண்டை போடக்கூடாது. யார்ட்டையும் யார் சொன்னாலும் நம்ம அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றதை நமக்கு நூல்கள்லாம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட மலை இந்த மலை. அதனால அறமையெல்லாம் இங்கே வந்து இங்கே நடனம் ஆடுகின்ற காரணத்தினால் இது சொர்க்கம் போன்றது இந்த மலை அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து வாங்க இட்லி வேற தூக்கிருக்காங்க. ஆமா அங்கிட்ட வந்து இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க இட்லி, இன்னைக்கு ராஜா எடுத்துக்காங்க இட்லி. வாங்க இன்னைக்கு இது நீ தைப்பூசனால நிறைய சிறப்புகள் ஆகட்டும். சரி ஆமா இது இலை வந்துடும். 50 இலை கொடுத்துருவாங்க. இலையில வச்சு சாப்பிடுவோம். சந்தன மலையானது இந்த மலையில் அளவில்லாத மருந்து இங்க இந்த சந்தன மலையானது என்ன சொல்றாரு? இந்த மலையானது திரிகள் சாந்தமும் கஸ்தூரியும் பல பல அணிகளையும் மத கழிப்பினை கொண்ட யானையும் பல மணிகளையுடைய ரத்தனங்களையும் அளவில்லாத மருந்து, இங்க எத்தனையோ மருந்து வகையான செடிகள்லாம் எங்க இருக்கான்? இந்த கந்த மாதன மலையில் மருந்தாய் வந்து நமக்கு உதவுகின்றது, பயன்படுகின்றது. இந்த கந்த மாதன மலை அத்தனையும் அடக்கி உள்ளே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப முக்கியமானது, சாமி நமக்கு மருந்தா இருக்காரு. எப்படி மருந்தா இருக்காரு? நமக்கு என்ன நோய் இருக்கு நமக்கு அப்படின்னா, நமக்கு பிறவி என்கின்ற நோய் இருக்கு. இந்த பிறவி என்கின்ற நோயை தீர்ப்பதற்கு மருந்தா யாரு இருக்காரு? மருத்துவர் யாரு? மருந்து யாருன்னா சிவபெருமானே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருக்கின்றார். எப்படி மருத்துவரா இருக்காரு, எப்படி மருந்தா இருக்காரு அப்படின்னா, அருளினால் உரைத்த நூலில் வழி வழி அதன்மம் செய்ய இருளாம் நிறைய துன்பத்து ஈட்டு இரும்பாவும் தீர்ப்பன், பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன், மருளாம் வளர்ந்து நீக்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன் என்று இந்த பாடல்களை நமக்கு சொல்றாரு. இப்ப நிறைய கட்டம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சாமி என்ன பண்ணுவாராம்? இந்த நீதி நூல்கள் வழி நடக்காதவர்கள் இருளாம் நிறைய துன்பத்து ஈட்டு இரும் பாவமும் தீர்ப்பன். தீர்ப்பாங்கன்னா அந்த நூல்கள் வழி நடக்காதவங்களுக்கு என்ன செய்வாராம்? பாவம் புரிந்தவர்களை நரகத்தில் வைத்து அவங்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வருவார். சரி, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாராம்? சொர்க்கலோகத்துல வச்சு அவங்களை திருத்தி மறுபடியும் பிறவிக்கு கொண்டு வந்து சிவபூஜை செய்ய வச்சு மோட்சத்தை கொடுத்தாரு. இருளாம் நிறைய துன்பத்திட்டு இரும்பாவும் தீர்ப்பன், பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன். அப்ப இரண்டுமே இருக்கக்கூடாது, புண்ணியமும் பாவமும் இருக்கக்கூடாது.
நல்வினை இருக்கக்கூடாது, தீவினை இருக்கக்கூடாது. நல்வினை செய்தாலும் அதுக்கு ஒரு பிறப்பு வரும், தீவினை செய்தாலும் அதுக்கு ஒரு பிறப்பு வரும். அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இறைவன் செயல் என்று செய்தால் நமக்கு என்ன வராது? நல்வினை வராது, தீவினை வராது. அதனால சொல்றாங்க, இருளாம் நெகு துன்பத்தீட்டு இரும்பாவும் தீர்ப்பன், பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன், மருளாம் மலர்ந்து தீர்க்கும் மருந்து இவை வைத்தியனார். அப்ப சாமி எப்படி இருக்காரு? மருத்துவரா இருக்காரு, மருந்தாக இருக்காரு. எதுக்குரிய மருந்து? பிறவிங்கிற நோய்க்கு மருந்தாகவும் அதை தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் இறைவன் விளங்குகின்றார் என்று நமக்கு நூல்கள் சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? முடிச்சிடலாமா? காலத்தான் முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தைப்பூசமா வேற இருக்கு, வீட்டுல நிறைய வேலைகள் இருக்குங்கிறது புரியுது. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. இன்னும் ஒரு 5 பாட்டு இருக்கு, ஆனா அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, புரிஞ்சிச்சா? இன்னைக்கு நம்ம எதை பார்த்திருக்கோம்? கந்த மாதன மலையினுடைய மாண்புகளை பற்றி பார்த்திருக்கோம். அடுத்து இன்னும் தாமிரபரணி ஆறு இல்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து, புரியுதா? கந்த மாதன மலை எது இருக்கு? திருச்செந்தூர்ல இருக்கு. இந்த வள்ளிமலை சொல்றாங்கல்ல, அந்த மலையை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லா சிறப்பு. அடுத்து நம்ம தொடர்ந்து தாமிரபரணியுடைய ஆற்றினுடைய சிறப்பு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுக்கான உள்ளம் நிறைந்து உவகை திறந்து இந்த 5 அத்தியாயத்தை பற்றி நீங்க கேட்டதனால் உங்களுடைய வலிவினை கரைந்து திருவுருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாளே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இவவான் முகந்தனக்கு இளையோனே இவவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை வைவாய் மெய்கண்டான் தந்ததிக்கோள் மெய்ஞான பானுவாய் உயிலாரும் மொழி திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத நீங்கள் வாழ்க நான்மறை அரங்கல்வங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்முகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூடுதை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏழிய முஞ்சை வாழ்க யானதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி போற்றி வெற்றிவே முருகனுக்கு வீரவே முருகனுக்கு ஆளதண்டாய மணிக்கு பார்வதி பதவியே சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்